ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, மஞ்சள் ஏற்றுமதி இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த டேட்டா பற்றி சொல்ல போகிறேன். எக்ஸ்போர்ட் டேட்டா பற்றி சொல்ல போகிறேன். மஞ்சள் கிட்டத்தட்ட 82,451 ஷிப்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிருக்குது இந்தியாவிலேருந்து. 4,073 ஏற்றுமதியாளர்கள், இந்திய ஏற்றுமதியாளர்கள், கிட்டத்தட்ட 11,850 வெளிநாட்டு பையர்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. மஞ்சளுக்கு அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது உலக அளவில். குறிப்பாக எந்த நாடு இந்தியாவிலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்கன்னா, யுஎஸ்ஏ, யுஏஇ, பங்களாதேஷ், மலேசியா, மொராக்கோ, இந்த நாடுகள் அதிக அளவில் இந்தியாவிலேருந்து மஞ்சள் இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்கிற இந்த டேட்டா நவம்பர் 24, 2025 பீரியடுக்கு உட்பட்ட டேட்டா. உலக அளவில் நம்பர் 1 ஏற்றுமதியில் இருக்கிறது, மஞ்சள் ஏற்றுமதி செய்கிறது நம்ம நாடு இந்தியா தான். டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் ட்ரைடு டர்மரிக் ஃபிங்கர்ஸ், அதுக்கப்புறம் டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், அதாவது ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலலாம் யூஸ் பண்ணுறாங்க டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். இதுவுமே அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் தென் இந்த ப்ராடக்டை நம்ம டர்மரிக் மஞ்சள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இந்தியாவில் அப்படின்னா, மகாராஷ்டிரா தான் லீடிங்கில் இருக்கிறாங்க. இந்தியாவில் மஞ்சள் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதும் மகாராஷ்டிரா தான். அதே மாதிரி மஞ்சள் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறதும் மகாராஷ்டிரா தான் இந்தியாவில். இதுக்கப்புறம் தெலங்கானா, அதுக்கப்புறம் 3வது பிளேஸில் இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் மஞ்சள் அதிக அளவில் கல்டிவேட் செய்யப்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து மஞ்சள் ஏற்றுமதியும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது நீங்கள் மஞ்சள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா, இந்த மாநிலங்களில் நீங்கள் சப்ளையர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் ஜென்ரலாக இருக்கணும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐ கையில் இருக்கணும், ஃபுட் லைசன்ஸ். அண்ட் தென் ஜிஎஸ்டி இருக்கணும், ஐஇ கோடு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பைஸ் போர்டில் மெம்பராக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஜென்ரல் டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். இந்த ப்ராடக்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா, நான் அடிக்கடி என்னோடய வீடியோவில் சொன்ன மாதிரி ஆன்லைனில் ஏற்றுமதி தொழிலுக்கு பையர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ், ஒரு கடினமான ஒரு வேலை அது. ஆனால் ஸ்மார்ட்டான ஒர்க் எதுவாக இருக்கும் அப்படின்னா, ஃபாரினில் ஒரு காண்டாக்ட் வச்சுக்கோங்க, ஒரு தமிழ் காண்டாக்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவங்க மூலமாக நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்து நீங்கள் ஏற்றுமதி செஞ்சு இந்த பிஸ்னஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிறையா வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது சைடில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் ரியலாக ஏற்றுமதி செஞ்சதுக்கான ஒரு ஷிப்பிங் பில், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏற்றுமதி தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ரியலான ஒரு தகுதி வேணும் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் ரியலாக ஏற்றுமதி பண்ண அந்த ஒரு ஷிப்பிங் பில்லை நான் உங்களுக்கு இதில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறைய மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணணும். கீழே அந்த ஜாயின் பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சுலபமாக கற்றுக்க முடியும்.